أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر. صدق الله المولانا العظيم. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹினுடைய அருட்பெரும் கிருபையினால் ஃபஜ்ரினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய மேலான பாக்கியத்தையும் மேலான கருணையையும் யாருக்கெல்லாம் தர வேண்டும் என்று நாடி இருக்குகிறானோ அப்படிப்பட்ட பாக்கியமான கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. மருத்துவ செலவுகள், துன்பங்கள், கஷ்டங்களை விட்டும் கடன்களை விட்டும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வானத்திற்கு கீழுள்ள முசீபத்துகளை விட்டும் பூமிக்கு மேலுள்ள பேராபத்துகளை விட்டும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, 93வது அத்தியாயத்தில் பல்வேறு விஷயங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பேசி வருகிறான். இன்றைய தினம் ஓதிய ஆயத்தில் ஃபஅம்மல் யத்தீம ஃபலா தக்ஹர், நாயகமே, யத்தீம்களை, அனாதையை கடிந்து கொள்ளாதீர்கள். வஅம்ம சாயில ஃபலா தன்ஹர், யாசகம் கேட்பவரையும் விரட்டி விடாதீர்கள் என்ற இரண்டு தத்துவமான விஷயங்களை இந்த அத்தியாயத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். யத்தீம்கள், அனாதைகள், இழந்தவர்களால் அவர்களை ஆதரிப்பவர் யாருமில்லை. அத்தகைய அனாதைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அப்படி ஆதரிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த அத்தியாயத்தில் இந்த ஆயத்து இறங்கிய உடனேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதைகள் மீது அதிகமான அன்பு பாராட்டி வந்தாங்க. அனாதைகளை பார்த்தாவே அவர்கள் என்ன செய்யணும்? பேசணும், அவர்களுடைய தலையை கோதி கொடுக்கணும், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அனாதைகளை பாதுகாத்து வருபவன் சுவர்க்கத்தில் என்னோடு இருப்பான் என்று இன்னொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. யார் அனாதைகளை பாதுகாக்குகிறார்களோ அவர்கள் என்னுடன் இப்படி இருப்பார்கள் என்று இரண்டு விரலை சைக்கின காட்டி, அனாதைகளை யார் ஆதரித்து வருவார்களோ இந்த உலகத்தில் அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று இரண்டு விரலை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை காட்டினார்கள். அது மட்டுமல்ல, அனாதையை யார் இந்த உலகத்தில் பாதுகாக்குகிறார்களோ, அனாதைகளை யார் இந்த உலகத்தில் பாதுகாக்குகிறார்களோ அவர்களுடைய வீடு பாருங்க, அந்த வீடு இந்த உலகத்தில் அல்லாஹ்விடம் மிக்க மேலான வீடாக இருக்கிறது. அனாதைகளை பாதுகாத்து வரக்கூடிய வீடு, அனாதைகளை வளர்க்குகின்ற வீடு இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் மிக மேலான வீடாக இருக்கிறது. அனாதையை துன்படுத்துகின்ற வீடே முஸ்லிம் வீடுகளில் மிகவும் கெட்ட வீடு என்று
உயிருக்கு உயிரான, உயிருக்கு மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதையை கடிந்து கொள்ளாதீர்கள் என்று நமக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், யாசகம் பிச்சை கேட்பவர்களையும் நீங்கள் விரட்டக்கூடாது. காரணம் என்ன? அனாதைகள் மட்டுமல்ல, பலவீனவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப எளிமையாக மிஸ்கீனாக உலகத்தில் யாரு பிச்சை கேட்கிறார்களோ, யாசகம் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் அனுதாபம் காட்டி உதவி செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை குறித்தே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅம்மல் யதீம வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், யாசகம் யார் கேட்கிறார்களோ அவர்களை நீங்கள் விரட்டக்கூடாது. யார் யாசகம் கேட்கிறார்களோ அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்து அதை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். ஒருத்தர் வர்றாரு, யாசகம் கேட்கிறாரு, நம்மளால முடியலை அப்படின்னு சொன்னா நல்ல வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடு பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்து வாங்க. அது மாதிரி நல்ல வார்த்தைகளை நீங்கள், பண்பான வார்த்தைகளை அவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். அவர்கள் திருப்தி அடையும்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களிடம் வார்த்தைகளை சொல்லுங்க. யாசகம் கேட்டு வரக்கூடியவங்கள்ட்ட விரட்டாதீங்க. நீங்க என்ன சொல்லணும்? உங்கள்கிட்ட இல்லையா, பண்பான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, யாராவது யாசகம் கேட்டு வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட இல்லையா அடுத்தவர்களை என்ன செய்வாங்க, பக்கத்தில் உள்ளவர்களிடம் இருந்து நீங்க கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாக இருந்தது. கடுமையான வார்த்தைகளை கூறி அவர் மனம் நொந்து போகும்படி நீங்கள் செய்யக்கூடாது. இன்னொன்று என்னன்னு சொன்னா, யாசகம் கேட்கக்கூடியவர் உண்மையில் அவர் எளிமையானவரா, யாசகம் பெறக்கூடியவதற்கு தகுதியானவரா என்று நம்ம என்ன செய்யணும், அதை இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தர் சம்பாதிப்பதற்கு தகுதியாக இருக்கிறார், அவர் யாசகம் கேட்டு வந்தால் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்? அவர் சம்பாதிப்பதற்கு தகுதியுடையவராக இருந்து நீங்க அவருக்கு யாசகம் கொடுத்து அவரை நீங்க என்ன செய்யாதீங்க, சோம்பேறித்தனமானவராக ஆக்கி விடாதீங்க. சோம்பேறித்தனம் உள்ளவராக நீங்க ஆக்கி விடாதீங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம உலகத்துல பார்க்குறோம், சின்ன சின்ன வயசுல உள்ளவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, வீடு வீடா வந்து யாசகம் கேட்குறாங்க. இது எந்த வகையில நம்ம நம்புறது நம்பக்கூடாது என்பது நமக்கே தெரியாம என்ன செய்யறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது மட்டுமல்ல, இன்னைக்கு யாசகத்திற்கு வரக்கூடியவங்க தொழுகை இருக்காது, நோன்பு இருக்காது. இதை வாங்கி வந்து என்ன செய்வாங்க, கஞ்சா அபீன் போன்ற விஷயங்கள்ல மது அருந்தக்கூடிய ஒரு நிலையிலையும் இன்றைய சூழ்நிலையில பார்க்கின்றோம். அது மாதிரி இருக்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்துல இது மாதிரி சம்பாதிக்கக்கூடியவர், சம்பாதிக்க தகுதி உள்ளவர் யாராவது யாசகம் கேட்டு வந்தா பள்ளிவாசல்ல நிற்க வச்சு சாட்டையை எடுத்து அடிப்பாங்களாம். காரணம் என்ன? உனக்கு சம்பாதிப்பதற்கு தகுதி இருந்தும் நீ ஏன் யாசகம் கேட்டு வந்தாய்? உனக்கு சம்பாதிக்க தகுதி இருக்குது, இப்போ நீ எப்படி யாசகம் கேட்கலாம்? ஓ, உன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்து உழைத்து சம்பாதித்து நீ அடுத்தவர்களுக்கு கொடுத்து பழகு என்பதை ஹஸரத்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது என்பதாக ஹதீஸ்களில் பார்க்குறோம், வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களில் ஒருவன் யாசகம் கேட்பதை விட
அவன் தனது கயிற்றை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்று விறகு வெட்டி சுமந்து கொண்டு வந்து விற்று தானும் உண்டு பிறருக்கும் தர்மம் கொடுப்பது அவனுக்கு சிறந்தது என்ற ஹதீஸ ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆதாரமாக வைத்துக்கொண்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சாங்க என்பதை ஹதீஸ்ல என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்ப யாசகம் யார் கேட்பது, யாருக்கு கொடுப்பது, எப்படி உள்ளவருக்கு கொடுப்பது என்பதை நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து நம்முடைய யாசகத்தினுடைய நம்முடைய பணம் இருக்குகிறது அது போகிறது இருக்கு அல்லாஹ்வுக்கு உகந்ததாக இருக்கணும், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறைகளுக்கு தகுந்ததாக இருக்கணும் என்பதை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் அன்றைய நாள் இந்த உலகத்தை விட்டு அருமை பெருமானார் அவர்கள் பிரியக்கூடிய அந்த தருணம். அன்றைக்கு இரவு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மடியில நபி பெருமானார் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். படுத்திருக்கின்ற பொழுது அண்ணல் பெருமானார் ஹஸரத் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சைக்கிணையாக அவருடைய கண்கள் ஒரு இடத்திற்கு செல்லுகிறது. சைக்கிணையாக ஒரு இடத்திற்கு பெருமானார் அவர்களுடைய அந்த இரண்டு கண்களும் செல்லுகிறது. படத்திற்கு போகும்போது ஆயிஷா அம்மா பார்த்தாங்க, என்னுடைய அருமை கணவரே, அருமை பெருமானார் அவர்களே, இறை தூதர் அவர்களே, எதையோ உங்களுடைய கண்கள் நோக்குகின்றதே, காரணம் என்ன நாயகமே என்று சொன்னபோது அடுத்து அவருடைய கை அங்கே என்ன செய்கிறது, அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை அங்கே சைக்கிணையாக காட்டுறாங்க. அங்கே கொஞ்சம் என்ன செய்யுது, பணம் இருக்குது, இரவு நேரம், அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்க வெளியில போங்கன்னு சொல்லி சைக்கிணை காட்டுறாங்க. ஆயிஷா நாயகம் என்ன செய்யறாங்க, அந்த பணத்தை எடுத்து வெளியே போறாங்க. அந்த நேரத்தில் ஒரு எத்தியமான எளிமையான ஒருத்தர் என்ன செய்யறாரு, வர்றாரு. அந்த பணத்தை என்ன செய்யறாங்க, தர்மமாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறாங்க. அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை ஏன் இறக்குனா அப்படின்னு சொன்னா, நாயகமே நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள், நீங்கள் ஒன்றும் இல்லாதவராக இருந்தீர்கள், ஆதரவு இல்லாமல் இருந்தீங்க, உங்களுக்கு நான் ஆதரவை கொடுத்தேன், பணக்கார செல்வத்தை உங்களுக்கு நான் என்ன செய்தேன், கொடுத்தேன். எதுவரை என்று சொன்னால், நேற்று நம்ம சொன்னோம்ல, ஒருத்தர் கிராமத்திலிருந்து வந்து ஒரு ஆடைத்தான் கேட்டாரு, ஆனால் மந்தையே கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு மந்தையே கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவராக நாம் உங்களை ஆக்கினோம், நீங்கள் ஏன் கவலை பெற வேண்டும் நாயகமே என்ற அந்த அருமையான ஆறுதலை நபி பெருமானார் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை. சகோதரத்திலே யார் இருக்கிறாங்க, எந்த சஹாபிகளால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? அப்படியே இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அல்லவா, அருமை பெருமானார் அவர்கள் அல்லவா, திருமறையை சுமந்தவர்கள் அல்லவா, வஹி பெறுவதற்கு அவர்கள் தானே. அப்படிப்பட்ட அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? எனவேதான் ஆறுதலாக அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான் என்ற அத்தியாயம் 93வது அத்தியாயமாக இறங்கியது என்று பெருமக்கள் விரிவுரையாளர்கள் நமக்கு செய்திகளை கொடுக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் எந்த விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.